பாராசூட் தமிழ் வெப்சீரிஸோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தந்தைக்கு மக்கட்பேரின் மதிப்பை உணர்த்தும் கதை. வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் உபயோகிக்கும் தொழிலாளியான தந்தையின் கண்டிப்புக்கு அஞ்சி ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்கின்றனர் குழந்தைகளான வருணும் ருத்ராவும். குழந்தைகளை பாதிக்கும் இப்பிரச்சனையின் வழியே தந்தை கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? வசதியான குடும்பத்து பிள்ளைகளுக்கு விரும்பியது கிடைத்தாலும் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்காது. கேட்டது கிடைக்காத பின்னணியில் வளரும் பிள்ளைகளுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத் தலைவன் வீட்டில் எரிச்சலை கொட்டினால் வேளையில் அவருக்கு அழுத்தம் என்று நியாயப்படுத்தலாம். இப்படியாக நடுத்தர வர்க்கம் சொல்லும் பல சப்பைக்கட்டு கருத்துக்களை விமர்சிக்கின்றன 5 அத்தியாயங்கள். தனது இயலாமையை, மன இறுக்கத்தை, ஆழ்மன காயங்களை சரி செய்து கொள்ளாமல் அவற்றை கண்டிப்பு என்கிற விதத்தில் குடும்பத்தாரிடம் வெளிக்காட்டும் தந்தையாக கிஷோர். மகன் நாசர் அளவுக்கு விரைப்பு காட்டாமல் அடக்கி வாசிப்பதால் பெரும்பான்மை ஆண்களின் நகலாகி இருக்கிறார். பெற்றோரது புரிதலற்ற கண்டிப்பு முதலில் குழந்தைகளின் கல்வியை பாதித்து பின்னர் அவர்களின் உளவியலையும் சிதைக்கும் என்பதை கிளைமேக்ஸில் உணர்த்தி இருக்கின்றனர். பிள்ளைகளுக்கு தெரியாமல் சமையலறையில் நின்று மது அருந்துவது, குடும்பத்தாரிடம் எதையும் பகிராமல் எந்நேரமும் என்று இருப்பது உள்ளிட்ட நடுத்தர குடும்ப தலைவர்களின் வாழ்வியலை காட்சிகளில் நன்றாக வடித்திருக்கின்றனர். எடுத்துக்கொண்ட விஷயத்தை பெரிதாக விவரிக்க முடியும் என்பதே இணைய தொடர்களின் பலம். ஆனால் குறும்பட அளவிலேயே இக்கதைக்கான விஷயத்தை அலசியிருக்கிறார் இயக்குனர். கண்டிப்பை கண்மூடித்தனமான பின்பற்றும் கிஷோரின் மனநிலைக்கான காரணத்தை விளக்கி இருந்தால் படைப்பு இன்னும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்பா அன்பில்லாதவர் அல்ல, அதை வெளிக்காட்ட தெரியாதவர். ஓய், அந்த மனுஷனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க.